அனைவருக்கும் வணக்கம். இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திருநாள் அன்னைக்குங்க ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி தொடங்கலான் இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தினம் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கிறேங்க. உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தினம் ஒரு கதை சொல்லுவோம், தினமும் நீங்கள் கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன், ஏழை மாணவன் ஸ்கூலில் படிக்க போகிறாங்க. ஸ்கூலில் படிக்க போகும்போது அவனை எல்லா மாணவர்களும் உட்கார வைக்க மாட்டாங்க. அவனை ஒரு மூலையில் தனியாக அவங்க வாத்தியார் உட்கார வச்சுறாரு. அவனும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். அவங்க கூட யாரும் சரியாக பேசுறது இல்லைங்க. ஏதோ ஒன்று ரெண்டு மாணவர்கள் பேசுவாங்க. இருந்தாலும் அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க, எதனாலையும் ரொம்ப சிந்திப்பான். இப்படியே போயிட்டுருக்கும் ஒரு நாள் தண்ணியும் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் அவனுக்கு டம்ளரில் தண்ணி குடித்தாங்கன்னா இவனுக்கு கிளாஸை விட்டு வெளியே நிற்க வச்சு அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த பணியாள் மேலே ஒரு உயரத்தில் நின்றுட்டு அங்கேருந்து தண்ணியை ஊற்றுவார். இவர் கைகளில் ஏந்தி குடிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டார். இதையெல்லாம் பார்த்து மனசு வெம்பி போனவர் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு யோசிக்கிறாரு. ஒரு நாளாக படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு மேற்கொண்டு படிக்க ஒரு வசதி இல்லை. அப்போ அந்த நாட்டு மன்னரோட உதவியால் அவர் வெளிநாடு படிக்க போகிறாங்க. வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாருங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் துன்பப்படுறதை பார்க்குறாரு. அவங்க இன மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைய விடுறதில்ல, பொது கிணறுகளை தண்ணி எடுக்க விடுறதில்ல. அதையெல்லாம் எதிர்த்து போராடுறாரு. யார் அவரையெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி படித்து ஒரு பெரிய ஆளாக திரும்பி வர்றாருங்க. திரும்பி இங்கே இருக்கிற சட்டத்தை மாற்றி சட்டத்தை புதுசாக எழுதுகிறாருங்க. அவர் தாங்க டாக்டர் அம்பேத்கர். இன்றைக்கி சித்திரை திருநாள் மட்டும் பிறக்கலைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதின அம்பேத்கர் முத்திரை பதித்த திருநாள், அவர் பிறந்த நாள். இப்போ சட்டத்தந்தை டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளுங்க. அந்த பிறந்த நாளில் அவரோட கதையை சொன்னதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.